உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அப்பத்தாவோட உயிரை தமிழ்ச்செல்வி காப்பாத்தி ராஜாங்க மனசுல இடம் பிடிச்சு மறுபடியும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ஆபரேஷன் செய்ய உதவுனது கண்மணி தான் அப்படின்னு ராஜாங்க சொல்ல இங்க ஆறுமுகத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. நல்லாவே தூங்கிட்டு இருக்க அந்த நேரம் கண்மணியுமே படிக்கட்டி இறங்கி வந்து எங்க ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் உன் அக்கா நல்லபடியா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா வாங்க, நானே உங்களை தேடி வந்து நன்றி சொல்லலான்னு பார்த்தேன். நல்ல வேலை நீங்களே படிக்கட்டு இறங்கி வந்துட்டீங்க. என் அக்கா நல்லா இருக்காங்கம்மா. என் அக்காவோட உசுரை காப்பாத்தின தெய்வம் நீங்க மட்டும் ஐயா கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பா நான் பணத்துக்கு எங்க போயிருப்பேன்னு தெரியல. நல்ல வேலை என் அக்காவோட உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போ நல்லபடியா உங்க தயவுல இருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கண்மணி இருந்துகிட்டு, ஐயோ ஆறுமுகம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எதுக்காக இப்போ என்ன அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் என்ன பேரிட்டு கூப்பிட மாட்டியா? எனக்கு தான் கண்மணின்னு பேர் வச்சிருக்காங்களே, அந்த பேரை வச்சு கூப்பிடு. ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் உங்க பேரிட்டுலாம் நான் கூப்பிட மாட்டேம்மா. ஏன்னா நான் இந்த வீட்டு வேலைக்காரன். இங்க பாரு ஆறுமுகம், நீ வேணா இந்த வீட்டு வேலைக்காரனா ஒன்று நீயே நினச்சிப்ப. ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது உன் கூட தான். ஐயோ அம்மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு. என்ன செட் ஆகாது ஆறுமுகம்? நீ உன் அக்காவுக்காக தானே என்ன வேண்டான்னு சொன்ன. இப்போ உன் அக்கா தான் நல்லா ஆயிட்டாங்களே, இனிமே உன் அக்காவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னை பற்றி மட்டும் கவலைப்படு. ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ யோசிக்கிறியா? நான் ஊனமாக இருக்கேன்னு நீ கவலைப்படுறியா? சொல்லு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க, ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாவே, விட்டுடுங்க. உங்களுக்குன்னு ஐயா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்க மகாலட்சுமி மாதிரி போற இடத்துல சந்தோஷமா வாழணும். யாரு என்ன மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் அவங்கள கட்டிக்க மாட்டேன் ஆறுமுகம். எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா, எனக்கு புருஷன்னு ஒருத்தர் வந்தார்னா அது நீயா தான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்க, ஐயோ அம்மா, யாரோட குரலும் கேட்குது. நீங்க போங்க போங்க, எதுவா இருந்தாலும் நாம இன்னொரு நாள் பேசிக்கலாம். நம்மளை மட்டும் இங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல கண்மணியுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பத்தாவுக்கு தூக்கம் வர முடியாம அந்த நேரம் அங்க படிக்கட்டு இறங்கி வந்து அங்க உட்கார, ஐயோ அப்பத்தா வேற வந்துட்டாங்களே, நாம போய் தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகம் போய் படுத்துக்கிட்டு இருக்க உடனே எங்க அப்பத்தாவுக்கும் நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. ஐயோ கடவுளே, என்ன இது, நெஞ்செல்லாம் போட்டு அடிக்குதே, வலிக்குதே, ஐயோ கடவுளே அப்படின்னு அப்பத்தா குடிக்க வச்சிருந்த தண்ணிய குடிக்க உடனே மயக்கம் போட்டு விழ அங்க இருந்த பாத்திரமும் கீழே விழ ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு ஆறுமுகம், ஐயோ அம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட வர இங்க அப்பத்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்ததும் ஆறுமுகத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நேரா இங்க ராஜாங்கத்தோட ரூமுக்கு போறாரு. என்ன ஆறுமுகம், எதுக்காக இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, ஐயா ஐயா, நான் ஒன்றும் வேணுமுனே கதவை தட்டலையா. அங்க அங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன சொல்ற ஆறுமுகம்? அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஆமா ஐயா, திடீர்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொப்புன்னு விழுந்துட்டாங்க. அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் ஒரே பதட்டத்தோட இங்கே வந்தேன். சரி வா, என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்கம் வேக வேகமா இங்க வந்து அப்பத்தாவ மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்பவுமே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே மோகனா இருந்துகிட்டு, ஐயோ அத்தை நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டுட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே. மலரு, சீக்கிரமா போய் சேதுவை கூட்டிட்டு வா அப்படின்னு அங்க ரொம்பவுமே பரபரப்பா சத்தத்தோட இருக்க அந்த நேரம் ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவித்திரின்னு எல்லாருமே இறங்கி வராங்க. வந்த வேகத்துல இங்க அப்பத்தா மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்ததும் சாவித்திரி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலர் இங்க வேக வேகமா வந்து, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை எழுப்ப, சேதுவோ, என்ன மலரு, என்ன இந்த நேரத்துல எதுக்காக இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க? அது வந்து மாமா, அம்மாச்சி அங்க நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. யார் எழுப்புனாலும் எழுந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு மலர் சேதுக்கிட்ட சொன்னதும், என்ன மலர் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகத்தோட ஓடி வந்து அப்பத்தாவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சேது கத்திக்கிட்டே போன சத்தம் கேட்டு தமிழ்ச்செல்வி வெளியே வந்து இங்க மலர்கிட்ட, அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காக இப்போ இவரு இப்படி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுறாரு?
தமிழ், உனக்கு விஷயமே தெரியாதா? அங்க அம்மாச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்திருக்காங்க. நெஞ்சு வலியா என்னன்னு தெரியல. என்னக்கா சொல்ற? ஆமாம் தமிழ், இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு மலருமே நேரா எங்க வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த மோகனா இருந்துக்கிட்டு இப்படியே அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, டாக்டர் வந்து அத்தைக்கு என்னாச்சுன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சேது அப்பத்தாவை தூக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்த தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம், எல்லாரும் நகர்ந்து போறீங்களா? ஏய் என்னடி, என் அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நீ என்னமோ எல்லாரையும் நகர சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் சொல்றதை கேளுங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டியது முதல் உதவி. அவங்க நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு நெஞ்சு வலின்னு எனக்கு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், என்னால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியும். எல்லாருமே கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அண்ணா என்னண்ணா, எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, இவ என்னமோ நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் மாதிரி வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க, அப்படி இல்லையா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே மோகனா இருந்துக்கிட்டு, ஏ சாவித்ரி, அதான் தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறாள், கண்டிப்பாக அவளுக்கு முதல் உதவினா என்னன்னு தெரியும், அவள் பண்ணட்டும், பேசாமல் எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு மோகனா சொல்ல, என்ன மதனி, தமிழ்ச்செல்விக்கு இங்கே கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அவள் ஒன்றும் இன்னும் டாக்டர் ஆகலை. அவள் இப்போ தான் கத்துக்குட்டி மாதிரி காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவளுக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ மட்டும் அம்மாவுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் எய்ட், நாம் அதை பண்ணணும். எல்லாரும் கொஞ்சம் காத்தோட்டமாக அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி அப்பத்தாவோட நெஞ்சு பிடிச்சி அமுக்கி ஒரு வழியாக எங்கள் அப்பத்தாவுக்கு முதல் உதவியும் பண்ணி அப்பத்தா எழுந்து உக்காந்துடுறாங்க. அப்பத்தாவுக்கு எதுவும் ஆகாம எழுந்து உக்காந்ததை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்க. உடனே தாமரை இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா, இவ உண்மையாலுமே டாக்டர் ஆயிட்டாளா? பாருமா, அப்பத்தாவே உயிரோட காப்பாத்தி விட்டுட்டா. பார்த்துக்கிட்டே இரேன், இப்போ எல்லாருமே அந்த தமிழ்ச்செல்வியை பாராட்டி பேசுவாங்க. அதை பார்க்கவே எனக்கு அப்படி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க ஒரு டாக்டரும் வராங்க. ஆமா, இங்க யாரோ நெஞ்சு வலியில மயக்கம் போட்டு விழுந்ததா எனக்கு ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்க, இல்ல டாக்டர், எங்க வீட்ல இருந்து நாங்க யாரும் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, அப்பா, நான் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்பதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, அதனால தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு கண்மணி சொல்ல. உடனே இங்க டாக்டர் வந்து அப்பத்தாவை பார்த்து செக் பண்ணிட்டு, உங்களுக்கு இதுதான் முதல்ல வர நெஞ்சு வலியாமா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஆமா டாக்டர், என்னன்னு தெரியல, படிக்கட்டு இறங்கி வந்து இப்படி உக்காந்தேன், உடனே எனக்கு நெஞ்செல்லாம் வலி எடுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இதோ என் பேத்தி தமிழ்ச்செல்வி தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கா போல அப்படின்னு அப்பத்தா சொல்ல, உங்க பேரு தமிழ்ச்செல்வியாமா? ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த முதல் உதவிலாம் தெரியும் அப்படின்னு டாக்டர் கேள்வி கேட்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, டாக்டர், நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன், இப்போதான் முதலாக காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்கனவே இந்த முதலுதவி பற்றிலாம் தெரியும். நெஞ்சு வலி வந்தால் அவங்களோட வாயில் வச்சு, நம்மளோட வாயை வச்சு அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டதுன்னா கொடுக்கணும், நெஞ்சில் பிடிச்சி அமுக்கணும், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒன்றா சொல்ல. உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு, பரவாயில்லம்மா, வெரி குட், இந்த மாதிரி ஒரு முதலுதவியை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாரு, உங்கள் வீட்டிலையே ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆகும்போது நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. சார், யார் சார் இவங்க? இவங்களுக்கு நீங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. கொஞ்ச நேரத்துல டாக்டர் அங்க இருந்து போக உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, அம்மா, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஐயா ராஜாங்கோ, என்னோட உசுரை காப்பாத்தின தெய்வம் இங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? தமிழ், ரொம்ப நன்றிமா அப்படின்னு அப்பத்தா தமிழ்ச்செல்வியை பார்த்து நன்றி சொல்ல, அம்மாச்சி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இது முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, செல்வி எங்கே போற? ஏய்யா ராஜாங்கோ, அவளை பார்க்கும்போது உனக்கே பாவமா இல்லையா? பாரு, என் உசுரை காப்பாத்திட்டு வயிற்று புள்ளத்தாச்சு அந்த வீட்டில் போய் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அங்கே போய் தங்கறதுக்காக போறா அப்படின்னு அப்பத்தா ராஜாங்கத்தை பார்த்து கேட்க. உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, நல்ல கதையா இருக்கே, உன் உயிரை காப்பாத்திட்டானதோ அவளை இந்த வீட்லயே தங்க வச்சிடலான்னு நீ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அம்மா? அடியே சாவித்திரி, உன் வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. பாவம்,
அவ வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, வாந்தி எடுத்துக்கிட்டு மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏயா சேது, உனக்கே தெரியாது? நைட்டு மயக்கம் போட்டு எப்படி விழுந்து கிடந்தா? நீ தானையா தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பாவமா இல்லையா? இந்த பாவம்லாம் நம்ம தலையில தான் விடியும். அதனால தான் சொல்றேன், நம்மலாம் இருக்கும்போது எதுக்காக அனாத மாதிரி சேதுவும் தமிழ்ச்செல்வியும் போய் அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? நம்ம வீட்லயே இருக்கட்டும்யா. அவ இருந்தாதான் நானும் இந்த வீட்ல இருப்பேன். எங்க அதான் அத்தை இவ்வளவு சொல்றாங்களே, தமிழ்ச்செல்விய நாம இந்த வீட்லயே தங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்க, உடனே சேது இருந்துகிட்டு, அப்பா எனக்குமே அதான்ப்பா தோணுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. நான் தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். அது மட்டும் இல்லப்பா, அப்பத்தாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அதுக்காகவாவது இவளை இங்கேயே தங்க வச்சிருவோம் அப்படின்னு சேதுவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, உடனே தாமரை சாவித்திரின்னு, நல்லா இருக்குதே சேது, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னமோ கோர்ட்டுல எனக்கு அவ வேண்டவே வேண்டான்னு உன் முடிவை சொன்ன, இப்போ உன் மனசை மாத்திக்கிட்டியா? உன் பொண்டாட்டி பக்கம் நீ சேர்ந்துட்டியா? அடியே கூறு கட்டவளே, அவன் ஏதோ தான் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ எதுக்காகடி அவங்களோட வாழ்க்கைக்குள்ள நடுவுல வர? பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இருடி. ஐயா ராஜாங்கம், அதான் சேதுவே சொல்லிட்டானே. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி எதுக்காக அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? நீ ஒரு வார்த்தை சொன்னா அவ அடுத்த நாளே இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாயா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, சரிம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அது மட்டும் இல்ல, உன்னோட உயிரை இவ காப்பாத்தி கொடுத்துருக்கா. தமிழ்ச்செல்வி, உனக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட உயிரே என் அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவங்களோட உயிரையே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றிம்மா. அது மட்டும் இல்லை, நீ காலையில் உன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ தாராளமாக வரலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, இன்னொரு பக்கம் சேது இருந்துக்கிட்டு, ஏய் காதில் விழுந்ததுல, துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கே வந்து சேரு. உன் கூட சேர்ந்து நானும் அந்த வீட்டில் கஷ்டப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லை, என் அப்பத்தாவோட உயிரை நீ காப்பாற்றி கொடுத்துருக்க. அதனால தான் நான் உன்னை பற்றி அப்பா கிட்ட பேசி உன்னை கொஞ்சம் வசதியாக பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரவழைச்சிருக்கேன். போதுமா? இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் கூட ஒட்டி உராசிக்கிட்டு உறவு கொண்டாடலான்னு மட்டும் நீ நினைக்காத. இங்க பாரு அப்பத்தா, உனக்காக தான் அவளை இந்த வீட்டுக்குள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ராஜாங்கமும் அங்க இருந்து போக, உடனே தாமரை இருந்துகிட்டு, அம்மாச்சி என்ன அம்மாச்சி, அதான் சேது மாமாவுக்கே பிடிக்கலன்னும் போது எதுக்காக அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்? அடியே உன் வாயை முடிக்கிட்டு போடி. என்னதான் புள்ளைய பெத்து வச்சிருக்கியோ, உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் பெத்து வச்சு அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்கா போல. தமிழ், என்னோட உயிரையே நீ காப்பாற்றி கொடுத்துருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நன்றி தமிழ். நீ சீக்கிரமாக போய் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரணும். அப்படி நீ இந்த வீட்டுக்குள்ளே வராமல் ரோஷக்காரி மாதிரி நீ அங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த அம்மாச்சி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஐயோ அம்மாச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்காகவாவது நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கே நாம் போய் வெளியே ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பார்த்து உங்களோட உடம்ப முதல்ல கவனிக்கணும். அதுக்காகவாவது நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ்ச்செல்வியும் வாக்கு கொடுக்குறாங்க.